அநியாயமா கொன்னுட்டீங்களே ஆமாம்மா. டாக்டர். அந்த பொண்ணை நான் கொல்லலாமா? இது போல அநியாயமா பழி போடாதீங்க. அந்த பொண்ணை கொன்னதே இந்த அம்மா தான். ஏமா, உங்க பொண்ணு தலையில ஏற்கனவே தேங்காய் உடைச்சிருக்கீங்களா? இல்ல சார், இதுதான் சார் முதல் தடவை. நினைச்சேன். இதெல்லாம் மூடத்தனமா? இப்படிலாம் செய்யக்கூடாது. டாக்டர், என் பொண்ணு கல்யாணம் வேணாம்னு சொன்னா டாக்டர். ஒரு அம்மாவா இருந்து நான் எப்படி டாக்டர் விட முடியும்? அக்கம் பக்கத்துலலாம் சொன்னாங்க, சாமிக்கு பெராத்திக்கு நீ தலையில தேங்காய் உடைச்சா என் பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான்னு சொன்னாங்க டாக்டர். அதனால தான் டாக்டர் தலையில தேங்காய் உடைக்க வச்சேன். அதனால தான் டாக்டர் தலையில தேங்காய் உடைக்க வச்சேன். அழாதீங்கம்மா, அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்க. ஏம்மா, உங்க பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சிங்களே, அதன் பிறகு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? எங்க டாக்டர் ஒத்துக்குனா? அந்த கடவுளுக்கே கண்ணு இல்லையே, என் பொண்ணை கொண்டு போயிட்டானே. ஐயோ கடவுளே. நான் என்ன பண்ணுவேன்? என் பொண்ணை விட்டுட்டனே, நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாருங்கம்மா, நீங்களாம் சாமி கிட்ட வேண்டிக்கிறதா இருந்தா 100 மரக்கண்ணு நடுறேன், அந்த 100 மரக்கண்ணையும் வளர்த்து மரமாக்குறான்னு வேண்டிக்குங்க. உலகத்துல உள்ள எல்லா உயிர் ஜீவனையும் ஒரே உயிர்னு நினைச்சுக்குங்க. தான் உயிர்னு நினைச்சு பழகுங்க. இப்படிலாம் வேண்டி பாருங்க. நீங்க உலகத்துல உள்ள எல்லா கடவுளுக்கும் இதுதான் பிடிக்கும். இதைத்தான் சாமிங்க விரும்பும். அம்மா இங்க பாருங்கம்மா, உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு முக்கியமான செய்தி சொல்லத்தான் நான் இங்க வந்துக்கிறேன். கேட்டுங்க. ஒரு மூல சம்பந்தமான டாக்டர் நான் சொல்றேன், எல்லாருடைய மண்டை ஓடும் ஒரே மாதிரியா இருக்கிறது இல்ல. சில பேருக்கு மென்மையா இருக்கும், ஒரு சிலருக்கு கடினமா இருக்கும். உங்க பொண்ணு தலை மென்மையா இருந்திருக்கு. இது தெரியாம எப்படி மண்டையில தேங்காய் உடைக்க ஒத்துக்கிட்டீங்க? தலையில தேங்காய் உடச்சி தான் என் பொண்ணு செத்துட்டுன்னு சொல்றீங்களா? உறுதியா சொல்றேன், தலையில தேங்காய் உடைச்சனாலதான் உங்க பொண்ணு செத்துது. அம்மா இங்க பாருங்க, ஐயா இங்க பாருங்க, இவங்க பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சனாலதான் இவங்க பொண்ணு செத்துது. அவ தலையில தேங்காய் உடச்சி 2 வருஷம் ஆகுதுங்க டாக்டர். 2 வருஷம் இல்ல, 5 வருஷம் ஆனா கூட மூளை பாதிக்கும். இது அப்ப தெரியாது. நரம்புல அடிபட்டு கொஞ்சம் கொஞ்சமா அது வீரியமாயி அதனுடைய செயலை காமிக்கும். அப்போ நம்ம தலையில தேங்காய் உடைச்சோமே, அதை மறந்து போயிருப்போம். தலையில தேங்காய் உடைக்கும் போது தலைக்குள்ள இருக்கிற நரம்பு சின்ன அளவுல பாதிக்கப்பட்டு போயிடும். அது படிப்படியா வலுவிழந்து பெரிய அளவுல பாதிப்பு உண்டாகிடும். அந்த பாதிப்பு மனநோயை உண்டாக்கிடும். ஸோ பைத்தியமா நம்மளை ஆக்கிடும். அந்த சமயத்துல மூளை பாதிச்சு சாகர ரேஞ்சுக்கு போயிடுவோம். அப்படிதான் இந்த பொண்ணோட உயிர் போச்சு. என் பொண்ணை நானே கொண்டுட்டனே. என் பொண்ணு வேணான்னு சொன்னாலே, நான் கேப்பார் பேச்சை கேட்டு என் பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சி நானே என் பொண்ணை கொண்டுட்டனே. அந்த கோயில் பூசாரி சொன்னானே, உன் பொண்ணு தலையில தேங்காய் உடைச்சா அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ஒத்துக்குன்னு சொன்னானே, அதனால தானே நான் தலையில தேங்காய் உடைச்சேன். அழாதீங்கம்மா, என் பொண்ணை அழாதீங்க. பறி கொடுத்துட்டனே. நீங்க எப்படி அழுதாலும் உங்க பொண்ணு திரும்ப வரப்போறது இல்ல. என் பேச்சை கேட்டு நிறுத்துங்க. அம்மா, இந்த அம்மா அழற மாதிரி இனி இந்த உலகத்துல எந்த அம்மாவும் அழக்கூடாது. இதுதான் மனித தன்மை, புரிஞ்சுக்குங்க. இன்னும் இந்த ஊர்ல எத்தனை பேரு இது போல பாதிக்கப்பட்டுக்கிறாங்கன்னு தெரியல. அதுவும் போக போகத்தான் தெரியும். இதெல்லாம் சொல்லிட்டு போகலான்னு தான் நான் இங்க வந்தேன். இனிமேலாவது தலையில தேங்காய் உடைச்சிக்கிறது, கன்னத்துல அழகு குத்திக்கிறது, முதுகுல அழகு குத்திக்கின்னு டிராக்டர்ல தலைகீழ தொங்கின்னு வருது, இதெல்லாம் நிறுத்திக்கங்க. இதையெல்லாம் விஞ்ஞானம் படிச்சவன் செய்ய மாட்டான். பாமர மக்கள் நீங்க தான் செய்யறீங்க. இதெல்லாம் தவறுன்னு ஒரு மருத்துவரா நான் சொல்றேன். இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டு மொத்தமா நிறுத்த சொல்லி அரசுக்கு கோரிக்கை மனு ஒன்று கொடுக்க போறேன். கோயிலுக்கு போங்க, கூழ் ஊத்துங்க, ஆடுங்க, பாடுங்க, ஆனந்தமா இருங்க. இது எல்லா சாமிக்கும் பிடிக்கும். ஆனா தன்னை வருத்திக்கிட்டு போய் சாமி கிட்ட நின்னீங்க, அது எந்த சாமிக்குமே பிடிக்காது. இது சத்தியம். அந்த தெய்வத்து மேலே சத்தியம். சூப்பர் சார், சூப்பர் சார், கிரேட் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். என்னப்பா கை தட்டுறீங்க? சொன்னீங்கன்னா நானும் சேர்ந்து கை தட்டுவேன்ல. விஷயம் பண்ணிருக்காரு சாரா?
சார் இப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ குத்தும் உதையும் வாங்கிட்டு வந்துக்கிறாரு. சந்தன லட்சுமி, உன்னை யாரு சும்மா இங்க வர சொன்னது? உள்ள போ. பொண்டாட்டி பேசிடக்கூடாதே. ஓகே சார், உங்களை யார் கொலை பண்ண வந்தாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே சார். தம்பி, நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனப்பா, என்ன அடிச்சவங்க யாருன்னு சொல்ல மாட்டேன்னு. சார் சொல்லாமல் போனால் நல்லா இருக்கா சார்? சார் பர்சனலாக எங்கள்கிட்டயே சொல்லாமல சார். வேணாம்பா, தயவு செய்து அதை விட்டுடுங்க. விட முடியாது சார். உங்களை யாரோ வந்து கொலை பண்ண திட்டம் போட்டுக்கிறாங்களே, அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். மக்களுக்கே தெரிஞ்சு போச்சு, கொலகாரங்க யாருன்னு உங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்காவது பர்சனலாக சொல்லுங்கள் சார். என்னை மன்னிச்சிடுங்க, கண்டிப்பாக அதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த கேஸு போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணையில் இருக்குது. அவங்களே குற்றவாளி யாருன்னு மக்கள்கிட்ட சொல்லுவாங்க. புரிஞ்சுதாப்பா? இதை இப்படியே விட்டுடுங்க ப்ளீஸ். ஓகே சார், கடைசியாக இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உருவத்தால், மொழியால் கடவுள் வேற வேறையா இருந்தாலும் மக்களுடைய பார்வையில் கடவுள் எல்லாம் ஒன்று தான். இந்த கடவுள் எல்லாமே பூமியில் இருக்கிற உயிருங்களை நரபலியோ அல்லது துன்பப்படுத்தியோ காணிக்கையா கேட்க மாட்டாங்க. கடவுளை கும்பிட்ற நேரத்தை குறைச்சிக்கங்க, உழைக்கிற நேரத்தை அதிகப்படுத்திக்கங்க. இப்படி செஞ்சீங்கன்னா கடவுள் உங்க மனசுல நிலையா குடியிருப்பார். இதுவரைக்கும் இந்த படத்தை பார்த்த அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் இயக்குனரை தங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த குறும்படத்தை இயக்குனது தம்பி சாமிநாதன். இவரு முதல்ல இந்த படத்தை இயக்குகிறாரு. என்னுடைய சிஷினா இருந்தாரு, இப்ப இந்த படத்தை இயக்குகிறாரு. இவரு நல்ல ஒவ்வொன்று வளர்ந்து வரணும்னு அவர் உங்களுடைய ஆதரவு எதிர்பார்க்கிறாரு. நீங்க தான் அவருக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும். இவங்க ஒவ்வொன்று வளர்ந்து வரணும். புது இயக்குனர் வரிசையில நம்பர் 1 வளர்ந்து வரணும். நன்றி, வாழ்த்துக்கள்.